அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மாயின். அம்மா பாத். ஈருலகையும் படித்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகள் என்ற தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது குர்ஆனை பாதுகாத்த உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்ததுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்தார்கள். நபி பட்டத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் பிறந்தவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முதலாவதாக குனைஸ் இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு என்பவருக்கு இவரை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இருவருமே ஆரம்ப காலத்திலே முஸ்லிம் ஆனவர்கள்தான். இவர் முதலில் அபிசீனியா நாட்டிற்கும் பிறகு மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்தவராவார். இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டார். பத்ர் அல்லது உஹத் இந்த 2 போரில் ஏதோ ஒரு போரில் படுகாயமடைந்த அவர் அந்த காயம் குணமடையாமலே இருந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டில் மரணமடைந்து விட்டார். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் கணவருடன் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருந்தார்கள். இங்கு இருக்கும் போதுதான் அவருடைய கணவர் வஃபாத்தானார்கள். அதனால் கணவர் இறந்து விதவையான பின் அவர்களின் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று, நான் என் மகள் ஹஃப்ஸாவை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்துவிட்டார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுமான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தபோது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள கேட்டார்கள். அதற்கு உஸ்மான் ரலி அவர்கள், இப்போது திருமணம் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை என்று கூறிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று இந்த செய்தியை கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், நான் ஹஃப்ஸாவுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவரையும் உஸ்மானுக்கு ஹஃப்ஸாவை விட சிறந்த மனைவியும் காண்பித்து தருகிறேன் என்று கூறினார்கள். இதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி 2 அல்லது 3ஆம் ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்து வைத்தார்கள். பிறகு ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து, நீர் ஹஃப்ஸாவை மணந்து கொள்ளுமாறு என்னிடம் கூறிய போது நான் மௌனமாக இருந்துவிட்டது உமக்கு அந்த நேரத்தில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாவை தாங்கள் நிக்கா செய்து கொள்வது சம்பந்தமாக என்னிடம் கூறியிருந்ததால் தான் நான் உம்முடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியத்தை வெளியிடவும் எனக்கு தைரியம் இல்லை. ஆகையினால் தான் நான் மௌனமாகவே இருந்துவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டிருந்தால் நான் கட்டாயமாக ஹஃப்ஸாவை திருமணம் செய்திருப்பேன் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்ததை விட எனக்கு அதிக வருத்தமாக இருந்தது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் வணக்கசாலியாகவும் உலக பற்றற்றராகவும் இருந்தார்கள். அதிகமாக இரவில் விழித்து வணங்குபவராகவும் பகலில் நோன்பு வைப்பவராகவும் இருந்தார்கள். ஒரு தடவை ஏதோ ஒரு காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலாக் சொல்லிவிட்டார்கள். இதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, ஹஃப்ஸாவை மனைவியாக மீட்டு கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் இரவில் விழித்து வணங்குபவராகவும் அதிகமாக நோன்பு வைப்பவராகவும் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனமும் அதனையே விரும்புகிறது என்று கூறி சென்றார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்களை மனைவியாக மீட்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அந்த தொகுப்பை, அந்த முஸ்ஹஃபை பாதுகாக்கக்கூடிய பணியை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது. முதலில் குர்ஆனை ஹிஃபுல் செய்த பெண்மணி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருந்தார்கள். ஆகவே நாம் அனைவரும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு தொடர்பு வைத்து கொண்டும்
நோன்பு மற்றும் தொழுகை போன்ற இபாதத்துக்களில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.